ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழை இலையில் அரிசி போட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே 2 கரண்டி அரிசி மாவு போட்டிருந்தோம். அதுக்கு நம்ம 1 கரண்டி அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அதுதாங்க நெய் ஊற்றியாச்சு. இப்போ நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டாச்சு. இப்போ தேங்காய் துருவலையும் இந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லேசாக தண்ணி தெளித்து நல்லா இப்படி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி தெளித்து இப்போ செஞ்சுட்டேன். ஒரு 2 ட்ரிப் தண்ணி தெளித்து இப்போ செய்கிற மாதிரி இருக்கும். பிசைஞ்ச மாவை நீங்கள் இப்படி கையில் கொஞ்சம் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா நிற்க வரணும். அப்போ தான் நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு இட்லி தட்டில் ஒரு சின்ன சைஸ் வாழை இலையை எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு வாழை இலையை இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டு மாவை இந்த கரண்டியில் அப்படியே போட்டு லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த புட்டை ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா புட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தட்டில் எல்லா புட்டும் செஞ்சு வச்சாச்சு. ஒரு இட்லி பானில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டை தூக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 8லேருந்து 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான வாழை இலை புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.